ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்ரீமியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 3 டைம் தண்ணியில் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பேஸ்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 10 முந்திரி, அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும், ரொம்ப கருக விடக்கூடாது. அந்த வத்தல் லைட்டாக கருப்பாகவும் முந்திரி கொஞ்சம் கலர் மாதிரி வரவும் நம்ம அதை மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு கப்பில் எடுத்துருக்கிறேன். இது ஆறுனதும் மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் ஹோல் கரம் மசாலா, இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசிவெலாம் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் மிளகாவும் சூடு ஆறிடுச்சு. மீடியமான சூடாக இருக்கும்போதே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மைய அரைப்படும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு பொடியாக அரைச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை, இது கூட கொஞ்சம் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக சேர்த்து இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்யணுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடியில் தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகா அரைச்சிருக்குன்றதுனால நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுலேயே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கருகாத அளவுக்கு கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ இதோடைய மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து சிக்கனில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கனுக்கு தக்க நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். குழம்புக்கு என்ன உப்பு போடல, நான் சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். நம்ம மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர நம்ம நல்லா வதக்கும் போது மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா பிடிச்சி வரும். அதனால் ஒரு 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் வதக்கியிருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இந்த டைம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நான் இதை பண்ணுறேன். நல்லா வதக்கி எடுத்துக்காச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தக்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா 1 கிளாஸ் சேர்த்தா போதும். இல்லை மீடியமாக திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தக்க உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கிறேன். கறி மசாலா சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காக க்ரீமியாக ரெடியாக இருக்குன்ட்டு.
அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தூவி விடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போடுறதுனால அது ஒரு மணமாக இருக்கும்.